சரி. இப்ப நம்ம சரணாகதி இது ரொம்ப முக்கியம். நீங்க யார குருவா நினைக்கிறீங்களோ அவங்கள உங்க புருவ மத்திக்குள்ள நினைச்சுக்கோங்க. கைய ரெண்டையும் கூப்பிக்கோங்க. நீங்க கடவுள் யாரையாவது குருவா வச்சிருந்தீங்கன்னா அவங்கள நினைச்சுக்கோங்க. கைய கூப்பிக்கோங்க. இப்ப சொல்லலாம். நான் சொல்ல சொல்ல என் கூடவே சொல்லிக்குவாங்க. சரணம் சரணம் குருவடி சரணம். சரணம் சரணம் திருவடி சரணம். சரணம் சரணம் மலரடி சரணம். சரணம் சரணம் ஈரையடி சரணம். அன்பு எனும் குரு வாழ்க, அன்பு எனும் குருவே துணை. கைகளை நல்லா உரசுங்க, கண்கள்ல ஒத்துங்க, உள்ளங்கை பார்த்து சிரிச்சுக்கிட்டே மகிழ்ச்சியா கண்ணை திறந்துக்கலாம். நல்லா சிரிங்க, நல்ல மகிழ்ச்சியா உள்ளங்கை பாருங்க. வாழ்க வளம். ஓகே அன்பர்களே, நேற்று 3 பயிற்சி பார்த்தோம். இன்னைக்கு ஒரு 4 பயிற்சி பார்க்க போறோம். இந்த 4 பயிற்சியும் பொறுமையா சொல்லித்தர்றேன். முதல்ல கவனிச்சுக்கோங்க. நீங்க செய்யுங்கன்னு சொல்லும் போது செஞ்சா போதும். நீங்க செய்யுங்கன்னு சொல்லும் போது செய்த போதும். இப்ப நான் எழுந்து நின்னுக்கிறேன். முழுசா நான் தெரியலன்னா இப்போ கரண்ட் ஷாக் உடம்புல பாஞ்சதுன்னா இப்படி உதறும் உடம்பு. உதாரணத்துக்கு இந்த மனநோயாளிகளுக்குன்னா கரண்ட் ஷாக் கொடுப்பாங்க. நான் பேசுறது கேக்குதாங்க ஐயா? சாதாரண ஐயா நல்லா கிளியரா இருக்காரு. எல்லா இடத்துலயும் பொருத்திடுவாங்க. பொறுத்துட்டு அங்க ஒரு ரெகுலேட்டர் வச்சிருப்பாங்க, கரண்ட் ஷாக் கொடுக்கும். அதை ஆன் பண்ணி விட்டாங்கன்னா உடம்புலாம் அப்படியே உதறும். அப்படியே படுத்துட்டு இருப்பாங்க, அப்படியே உதறும். அந்த கரண்ட் ஷாக் வந்து இன்க்ரீஸ் பண்ண அது ரொம்ப தூக்கி தூக்கி போடும். அப்புறம் ரொம்ப தாங்காதுன்னு தெரிஞ்சதுன்னா அப்படியே குறைச்சிக்கிட்டே வருவாங்க, அப்படியே ஆடும். அது போல இப்ப நீங்க கற்பனையா நினைச்சுக்கணும், நம்ம உடம்புல எல்லாம் பிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்ப 10 வோல்டேஜ் கரண்ட் உடம்புக்குள்ள வருது, என்ன ஆகும்? அப்படியே அப்படியே வராது. அதே 20 வோல்டேஜ் வந்ததுன்னா கொஞ்சம் ஜாஸ்தி உதறும். 30ன்ற போது இன்னும் கொஞ்சம், 40, 50, 60, 70, 80, 90, 100 அப்புறம் அப்படியே டிக்ரீஸ் பண்ணிக்கிட்டே வரும். 80, 60, 40, 20, 10, 5, 0. இந்த மாதிரி நான் அந்த வோல்டேஜ சொல்லிக்கிட்டே வருவேன். நீங்க நல்லா உணர்வு பூர்வமா செய்யணும். 10ன்ற போது 10 வந்தா எப்படி நம்ம உதறும், உடம்பு உதறும். 30னா எப்படி உதறும், 70னா எப்படி இருக்கும், 100னா எப்படி தூக்கி 200 வரைக்கும் போச்சுன்னா அந்த மாதிரி நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது உங்க உதறலை அதிகப்படுத்தணும். டிக்ரீஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா அந்த உதறலை குறைச்சிக்கிட்டே வரும். அந்த வைப்ரேஷன் குறைக்கும். இந்த முறையில நாங்க பண்ணுவோம். இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எழுந்து நின்னுக்கலாம் எல்லாரும். இப்ப நான் சொல்லிக்கிட்டே வருவேன். நான் உங்களை ஒவ்வொருத்தரை அப்படியே ஸ்வைப் பண்ணி பார்த்துட்டு போறேன். ஓகே, இதுல 3 கண்டிஷன் இருக்குங்க. என்ன 3 கண்டிஷன் சொல்றேன்.
கண்டிஷன் நம்பர் 1. நல்லா கவனிங்க. கண்ணை திறக்க கூடாதுங்க. 1வது கண்டிஷன். கண்டிஷன் நம்பர் 2ங்க. கண்ணை திறக்க கூடாதுங்க. 2 கண்டிஷன் ஆயிடுச்சா? 3வது கண்டிஷனுங்க. கண்ணை திறக்கவே கூடாதுங்க. ஏன் கண்ணை மூட சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு நினைக்க வேண்டாம். கண்ணை திறந்தீங்கன்னா உடம்புல இருக்கிற வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அது கண் வழியா வெளியேறும்போது கண்ணுல இருக்கிற நரம்புக்கு தாங்காது. அதனால கண்ணை திறக்கவே கூடாது. 3 கண்டிஷன். நம்பர் 1 கண்ணை திறக்க கூடாது. சொல்லுங்க. நம்பர் 2 என்ன சொல்லுங்க? கண்ணை திறக்க கூடாது. நம்பர் 3 கண்ணை திறக்கவே கூடாது. நான் சொல்லுவேன். கைய உரசி கண்கள்ல ஒத்தி சிரிச்சுக்கிட்டே மகிழ்ச்சியா உள்ளங்கை பாருங்க அப்படின்னு சொல்லுவேன். அப்பதான் திறக்கணும் கண்ணு. ஓகேங்களா? ரைட். அது வரைக்கும் கண்ணை திறக்க கூடாது. ஐயா என்ன சொல்றாரு, என்ன பண்றாரு அப்படின்னு பார்க்க வேண்டியது இல்லை. அதனாலதான் நான் என்ன பண்ணிடுறது, இந்த வீடியோவை ஆஃப் பண்ணி விடுறது. இப்ப என்ன பார்க்க வேண்டிய அவசியமே இல்லையே, நீங்க வெறும் போட்டோ தான் இருக்கும். இப்ப பார்க்க வேண்டியது இல்லையே. அதனால கண்ணை மூடிட்டு பண்ணணும். அப்புறம் நிறைய அன்பர்கள் வீடியோவை ஆன் பண்ண மாட்டேன்றீங்க. ஓ, இன்னைக்கு எல்லாருமே பண்ணிருக்கீங்களே, வெரி குட், சூப்பர் சூப்பர், அருமை அருமை அருமை. 2 இன்னும் நிறைய பேர் பண்ணாம இருக்கீங்க. ஆஹா, அரசியல்வாதி மாதிரி பேசணும்னு நினைக்கிறேன். தாய்மார்களே, பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வீடியோவை ஆன் பண்ணி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். எதுக்கு சொல்றேன்னா, நீங்க அதை ஆன் பண்ணலன்னா நான் உங்களை ஃபாலோ பண்ணவே முடியாது. அதனால கம்பல்சரி நீங்க ஆன் பண்ணணும். நீங்க எப்படி செய்றீங்க, என்ன, உங்களை எப்படி நான் சரி பண்ண முடியும்? அதனால அதெல்லாம் கொஞ்சம் ஆன் பண்ணி வைக்கலாம். ரைட், ஓகே, வெரி குட். ரெடியா? கண்ண முடிக்கலாமா? ரைட். நல்லா உடம்பெல்லாம் தளர்வா வச்சுக்கோங்க. ரெடி? 10 வோல்டேஜ். உடம்பு அப்படியே அதிரட்டும். இதுல ஒரு சின்ன நுணுக்கம் சொல்றேன், அப்படியே அதிர்வு கொண்டு வாங்க. நான் சொல்ல சொல்ல கவனிச்சுக்கோங்க. 2 முழங்கால்களையும் லேசா பெண்ட் பண்ணி மேல கீழே ஜர்க் பண்ணீங்கன்னா ஹோல் பாடி நல்லா ஜர்க் ஆகும். ஓகே, 20 30 இந்த 10 வோல்டேஜுக்கும் 30 வோல்டேஜுக்கும் உங்களுக்கே வித்தியாசம் தெரியணும். 40 50 50ல இருக்கு. வெரி குட், சூப்பர், அருமையா பண்றீங்க. 60 70 அப்படியே ஜர்க் பண்ணட்டும். உங்க ஹார்ட் லங்ஸ் எல்லாம் லடக் லடக் லடக்குன்னு குலுங்கணும். முழங்கால லேசா பெண்ட் பண்ணி ஜர்க் பண்ணீங்கன்னா ஹார்ட் எல்லாம் குலுங்குறது உங்களுக்கு தெரியும். வெரி குட். 90 100 நல்ல தோள்பட்டையெல்லாம் நல்லா லூசா வச்சு நல்லா ஜர்க் பண்ணுங்க. 100 110 120 130 140 150 160 170 180 190 200 200ல இருக்கு. 150 100 80 60 40 20 10 மறுபடியும் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 20 30 40 50 60 70 80 90 100 100 100 100. கண்ணு மூடியா இருக்கட்டும். ஸ்டாப். கண்ணு மூடியா இருக்கட்டும், திறந்துடாதீங்க. கண்ணு மூடியா இருக்கட்டும். அது ரொம்ப முக்கியம். இப்போ உங்க விரல்கள் உள்ளங்கையெல்லாம் பாருங்க, ஒரு வைப்ரேஷன், ஒரு சக்தி ஓட்டம்.
ஜிவு 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 ஜிவுன்னு போறத நல்லா உணருங்க. ஸ்டாப் பண்ணிடலாம். சதீஷ்குமார் பழனி நிறுத்திடலாம். கண் மூடியே இருக்கட்டும். இப்போ உடம்புல வைப்ரேஷனை கவனிங்க. ஜிவு 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 ஜிவுன்னு உடல் முழுவதும் சக்தி பிரவாகம். எங்கெங்கெல்லாம் அடப்பு இருக்கோ எல்லாத்தையும் நீக்கிடும். உடல் முழுவதும் கவனம். ஒரு விதமான காந்த சக்தி உடல் முழுவதும் உணர்றீங்க. இதுக்கு பயோ மேக்னட்னு பேரு. இந்த சக்திக்கு பேரு தான் முருகன்னு பேரு. காந்தன், கந்தன் மருவி போச்சது காந்தன். இந்த சக்திய இப்ப உடல் முழுவதும் நம்ம உணர்றோம். ரெண்டு உள்ளங்கையும் உரசுங்க, கண்கள்ல ஒத்துங்க, சிரிச்சுக்கிட்டே மகிழ்ச்சியா கண்ணை திறந்து உள்ளங்கை பாருங்க. அருமை, அற்புதமா பண்ணுனீங்க எல்லாரும். ரொம்ப சூப்பர், வெரி குட். ஓகே, இப்போ நம்ம அடுத்த பயிற்சிக்கு வரோம். இந்த பயிற்சி பாத்தீங்கன்னா உங்களுடைய இப்ப நீங்க பண்ணுனீங்க இல்லையா, அப்ப உடம்புல எங்கேயாவது இறுக்கங்கள் இருந்ததுன்னா அதெல்லாம் சரி பண்ணிடும். இது ரொம்ப அற்புதமான ஒரு பயிற்சி, ரொம்ப அருமையான பயிற்சி. உங்க உடம்பு வலி அங்கங்க பிடிப்பு எது இருந்தாலும் அதை சரி பண்ணிடும். ரொம்ப ஈஸியான பயிற்சி. செய்யாதீங்க, முதல்ல லிசன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நான் செய்யுங்கன்னு சொல்லும் போது செஞ்சா போதும். இப்ப என்ன பண்றீங்கன்னா கையை கட்டிட்டு இப்படியே கவனிக்கணும். என்ன பண்றேன்னு இப்படியே கவனிக்கணும். அசையாம கவனிக்கணும், கண் கொட்டாம கவனிக்கணும். அப்படி கவனிச்சீங்கன்னா நீங்க செய்யும் போது ஈஸியா வரும். சொல்லிக் கொடுக்கும் போது நீங்களும் கூடவே செஞ்சீங்கன்னாக்கா கவனிக்க முடியும். அதனால கையை கட்டி நல்லா கூர்ந்து இப்படி கவனிக்கணும். இப்ப பாருங்க, 1 is standing position, 2 இந்த ரைட்ல இருக்க லெஃப்ட் சைடு கொஞ்சம் கிராஸ் பண்ணுங்க, ஆப்போசிட் ஹேண்ட மேல, இன்னொரு கை கீழே. 1 2 1 2 1 2 1 2 1 2 1. இப்ப புரிஞ்சுடுத்துங்களா? ரொம்ப ஈஸியான பயிற்சி, சிரமப்படாதீங்க. பாடியை நல்லா லூஸா வச்சுக்கோங்க. இப்ப நான் சொல்றேன், ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரெடியா? 1 2 1. என்ன பார்த்துக்கிட்டே செய். 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1. ரிலாக்ஸ். இதை மெதுவா செஞ்சோம்னா நல்லா அந்த ஃப்ரீக்வன்சி வந்துடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி. ஓகே, இப்ப அதுலயே ரெண்டாவது செட். ரெடியா? 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2. லூஸா விடுங்க. 1 2 1 2 1 2 1 2. ரிலாக்ஸ். இப்ப பாருங்க, உடம்புல இருக்கிற இறுக்கம் எல்லாம் போயிடும். ஓகே, 2 பயிற்சி பண்ணலாம். 3வது பயிற்சி பறவை பயிற்சி. இதையும் நல்லா கையை கட்டி கூர்ந்து கவனிங்க பார்க்கலாம்.
நான் கையை கட்டுங்கன்றதுக்கு முன்னாடி கையை கட்டிட்டீங்க. நிறைய பேரு. வெரி குட். சரி, இப்போ என்ன பண்ணணும்னு சொல்றேன். ஒரு பறவை ரெக்கை அடிச்சதுன்னா எப்படி அடிக்கும்? இப்படிதானே அடிக்கும். இந்த மாதிரி பண்ண போறோம். இதுல இன்னும் 2 விஷயம் ஆட் பண்ண போறோம். கை மேல போயிட்டு கீழே வரும்போது முழங்கால லேசா பெண்ட் பண்ணணும். நிறைய இல்ல, லேசா. பாருங்க, கை மேல போயிடுச்சு, கீழே வரும்போது முழங்கால லேசா பெண்ட் பண்ணி, ரொம்ப வேண்டாம், லேசா பண்ணினா போதும். இப்ப வயசானவங்க மூட்டு வலி எல்லாம் இருக்குன்னா பெண்ட் பண்ண வேண்டாம், கையை மட்டும் அடிச்சா போதும். ஓகேவா? சரி. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், நேத்து சோகம் சொல்லி கொடுத்தல, ஹம், அந்த ஹம் மட்டும் பண்ணணும். எப்படி ஹம்னா என்ன பண்ணணும்? மூக்கால மூச்சை வேகமா வெளியே விடணும், சளி சிந்துற மாதிரி. பாருங்க, கை கீழே வரும்போது மூக்கால மூச்சை வேகமா வெளியில விடணும். கை மேல போகும்போது என்ன பண்ணணும்? மூக்கால மூச்சை உள்ள இழுக்க கூடாது, அது தானாகவே போய்க்கும், நீங்க இழுக்க வேண்டாம். மூச்சை விடுறது மட்டும்தான் நம்ம வேலை. கையை மேல கொண்டு போகும்போது மூச்சு தானா உள்ள போய்க்கும், நீங்க இழுக்கவே வேண்டாம். சரிங்களா? ரைட். இப்ப செய்யலாமா? நான் இன்னொரு தடவை செஞ்சு காமிச்சிடுறேன், பாத்துக்கோங்க. இந்த 5 விரலையும் 10 விரலையும் என்ன பண்ணணும்? சேர்த்து வச்சுக்கணும். இந்த விரல்களை இப்படி கூப்பிக்கணும், இப்படி கூப்பி வச்சுக்கிட்டு பண்ணுங்க. அப்ப எனர்ஜி லாஸ் ஆகுது. ரெடியா? பாருங்க, இந்த மாதிரி பண்ணணும். ரெடியா? நான் சொல்ற வரைக்கும் நிறுத்தாம பண்ணுங்க, பார்க்கலாம். ரெடி, ஸ்டார்ட். இதுக்கும் 3 கண்டிஷன். கண்ணை மூடிக்கணும், கண்ணு திறக்க கூடாது. கண்ணை மூடி செய்யுங்க. கை கீழே வரும்போது நீங்க பெண்ட் பண்ணணும். வெரி குட், அருமையா பண்றீங்க, சூப்பர், எக்ஸலண்ட், அருமையா பண்றீங்க. நிறுத்தாம பண்ணுங்க. நல்லா மூச்சு எவ்வளவு வேகமா விடுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு எனர்ஜி கிடைக்கும். மூச்சை ஃபோர்ஸா வெளியில விடணும். மண்டையில இருக்க நீரு, கெட்ட நீர் எல்லாம் வெளியில வந்துடணும். உள்ள இருக்க கெட்ட சக்தி எல்லாம் வெளியே போயிடும். நெகட்டிவ் எனர்ஜி பூரா வெளியில போயிடும். நிறுத்தாம பண்ணுங்க, நிறுத்தாம பண்ணுங்க. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், நிறுத்தாம பண்ணுங்க. கண்ணு மூடியே இருக்கட்டும். ஸ்டாப். கண்ணு மூடியே இருக்கட்டும், அப்படியே விட்டுருங்க, ரிலாக்ஸா விடுங்க உடம்பு. இப்போ உங்க லங்ஸை கவனிங்க. போதும், ஸ்டாப். நிறைய பேர் செஞ்சுட்டே இருக்கீங்க. ஓகே, இப்போ உங்க லங்ஸ்ல கவனம். உங்க லங்ஸ் ஒவ்வொரு மூச்சுக்கும் விரியறதையும் சுருங்குறதையும் கவனிங்க. வெரி குட், அற்புதம். இதுக்கு பறவை பயிற்சின்னு பேர் வச்சிருக்கோம். உங்க மூச்சு நார்மல் ஆகிற வரைக்கும் அப்படியே மூச்சு கவனிக்கணும். உங்க லங்ஸ்லயே கவனம். ஒவ்வொரு மூச்சுக்கும் லங்ஸ் விரியறதையும் சுருங்குறதையும் கவனிக்கிறீங்க. உங்க லங்ஸோட கெப்பாசிட்டி நார்மலா இருக்கிறத விட 400 டைம்ஸ் பெட்டரா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். 400 மடங்கு. 1 மடங்குன்னா 100%, 2 மடங்குன்னா 200%. அப்ப 400 மடங்குன்னா எத்தனாயிரம் பர்சன்டேஜ்னு போட்டுக்கோங்க. அவ்வளவு அருமையா உங்க லங்ஸ் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதி அற்புதமான பயிற்சி இது. இதை இப்ப நீங்க 1/2 நிமிஷம் பண்ணிருக்கீங்க. 1/2 நிமிஷம் தான் பண்ணிருக்கீங்க. இத 7 நிமிஷம் நிறுத்தாம பண்ற அளவுக்கு நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கணும். எத்தனை நிமிஷம்? 7 நிமிஷம் நான் ஸ்டாப்பா பண்ற அளவுக்கு. 1/2 நிமிஷம் பண்ணுங்க. ஒரு 3-4 நாள் கழிச்சு 1 நிமிஷம், அப்புறம் 2 நிமிஷம், 3 நிமிஷம்னு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு வாரத்துக்கு ஒரு 2 நிமிஷம் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா, 1 நிமிஷம் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா 7 வாரத்துல 7 நிமிஷம் பண்ற அளவுக்கு உங்க கெப்பாசிட்டி வந்துடும். அப்படி ஒரு அற்புதமான பயிற்சி. சரி, கையை உரசி கண்கள்ல ஊத்தி உள்ளங்கை பாருங்க, சிரிச்சுக்கிட்டே மகிழ்ச்சியா. வெரி குட். இப்ப 2வது எலிஃபண்ட் பயிற்சி.
யானை எப்படி துதி கைய மேல தூக்கும் இறக்கும். இப்படி இப்ப கையை இப்படி வச்சுக்கணும், வச்சுட்டு இப்படி மேல தூக்கணும், இப்படி இருக்கணும் இல்லையா? இப்படிதான் எலிஃபென்ட் பண்ணும். நாம ஸ்கூல்ல எல்லாம் இந்த நடிக்கும் போது இந்த ப்ரோக்ராம் எல்லாம் வைப்பாங்க. யானை மாதிரி பிள்ளிடு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், கை வச்சு அப்படிம்போம்ல, அந்த மாதிரி கையை இப்படி வச்சுக்கணும். அதுவும் பக்கத்துல வச்சுக்கிட்டா போதும். இந்த கையை கூப்பி பக்கத்துல வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கணும். சரியா? இப்ப கூர்ந்து கவனிங்க. என்னுடைய 2 பாதத்தை பார்க்கணும். நீங்க என்னுடைய பாதத்துல கவனம். என்னோட பாதம் தெரியுதா? இன்னும் கொஞ்சம். பாதம் நல்லா தெரியுதா? 2 பாதத்தையும் உங்க ஷோல்டர் அளவுக்கு ஒரு அடி கேப் இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். செய்யாதீங்க. கையை கட்டி கூர்ந்து கவனிங்க. கூர்ந்து கவனிங்க. வெரி குட். இப்போ என்னோட ரைட் லெக் பாதம் பாருங்க, நேரா இருக்க 2 பாதமும். இப்ப ரைட் லெக் பாதத்தை நான் என்ன பண்றேன், பாதத்தை மட்டும் இப்படி திருப்பேன். இப்ப பாருங்க, எல் ஷேப்ல இருக்கு என்னோட பாதம். இப்படி எல் ஷேப்ல இருக்கு. ஓகே, ரைட். இந்த மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு கையை 2ஐயும் கூப்பி, விரல்களை கூப்பி பக்கத்துல வச்சுக்கணும். இப்படி சேர்த்து வச்சுக்கணும். ஷோல்டரை இப்படி திருப்பிக்கணும். ரைட் சைடுக்கு திருப்பிக்கணும். கையும் இந்த பக்கம் வந்துடுத்து, ஷோல்டரும் திரும்பிடுச்சு, முகமும் திரும்பிடுச்சு. லெஃப்ட் லெக் அப்படியே தான் இருக்கு. இந்த பக்கம் பார்த்து முன்னாடி பார்த்து. இப்ப நம்ம ரைட் சைடு திரும்பி, இப்ப முதல்ல பறவை பயிற்சி செய்த மாதிரியே கையை இப்படி மேல கொண்டு போறோம். மூச்சை விட்டுக்கிட்டே கையை இப்படி பின்னாடி வரைக்கும் வரணும். இந்த இடத்துல விரிஞ்சிடும் கை. மறுபடியும் இப்படி சேர்த்துக்கிட்டே மேல கொண்டு போறோம். எலிஃபென்ட் துதி கையை தூக்குற மாதிரி மறுபடி மூச்சை விட்டுக்கிட்டே கீழே வரணும். இப்ப நான் செய்யறேன் பாருங்க, நீங்க செய்ய வேண்டாம், நல்லா கவனிங்க, உள் வாங்கி கொள்ளுங்க, அப்புறமா நீங்க செய்யுங்க. ரெடியா? நல்லா கவனிங்க. பாருங்க, மேல கை கொண்டு போறேன், கீழே மூச்சை விட்டுக்கிட்டே. இப்படி பண்ணும்போது நீங்க என்ன பண்ணணும், ரைட் சைடு திரும்பி பண்ணும்போது ரைட் நாசில், வலது பக்கம் துவாரம் இருக்கு இல்லையா, அதுல கவனம். ஓகே, அடுத்தது பாருங்க, காலை நேரம் கொண்டு வந்துடலாம், பாடி நேரம். இப்ப லெஃப்ட் பக்கம் பாதத்தை திருப்பிக்கிறேன், ஷோல்டரை திருப்பிக்கிறேன், கையை சேர்த்து வச்சுக்கிறேன், முகத்தையும் திருப்பிக்கிறேன். அதே மாதிரி மேல கையை தூக்குறோம், கீழே மூச்சை விட்டுக்கிட்டே கையை கீழே கொண்டு பாருங்க. இப்படி பண்ணும்போது லெஃப்ட் நாசில்ல கவனம். மூச்சு வந்து 2 நாசில் வழியா தான் வரும், ஆனா உங்க கவனம் லெஃப்ட் நாசில்ல இருக்கும். ஓகேவா? ரைட். இப்போ நாம இந்த 2 பயிற்சி பார்க்கலாம். இல்ல ரைட்டு இல்ல. அடுத்தது ஸ்ட்ரெயிட்டா நின்னுக்கிறோம், 2 கையும் இப்படி பக்கத்துல வச்சுக்கிறோம். எலிஃபென்ட் மாதிரியே துதி கைய மேல தூக்குறோம், கை கீழே வரும்போது மூச்சை விடும். பாருங்க, இந்த மாதிரி செய்யும். ஓகேவா? சரி, இப்ப நான் சொல்ல நீங்க செய்துட்டு வரணும். இப்ப நான் என்ன பண்ண போறேன், யார் யார் எப்படி செய்றீங்கன்னு பார்க்க போறேன். கண்டிஷன் நம்பரு மொத்தம் 3. எத்தனை கண்டிஷன்? 3. கண்ணை திறக்க கூடாது. ரைட்டா? சிரிச்சுக்கிட்டே செய்யணும், மகிழ்ச்சியா செய்யணும், உற்சாகமா செய்யணும். இப்ப கால 2 நல்லா ஒரு அடி அளவுக்கு அகலம் வச்சுக்கோங்க. ரைட் லெக் பாதத்தை மட்டும் திருப்புங்க. இப்ப கையை 2ஐயும் கூப்பிக்கோங்க, விரல்களை கூப்பிக்கோங்க, பக்கத்துல வச்சுக்கோங்க கையை. ரைட் சைடு நல்லா திரும்பிக்கோங்க. வெரி குட். இப்ப எலிஃபென்ட் மாதிரி தலையும் திருப்பிக்கோங்க, மேல போகணும் கை, கீழே வரும்போது மூச்சை விடணும். நான் சொல்ற வரைக்கும் நிறுத்தாம செய்யுங்க பார்க்கலாம். ரெடி, ஸ்டார்ட்.
பயிற்சி பண்ணிக்கிட்டே நான் பேசுறதையும் கவனிக்கணும், பயிற்சியும் பண்ணிக்கணும். இப்ப மூச்சு விடும்போது உங்க ரைட் சைடு நாசில்ல கவனம். ரைட் சைடு நாசில்ல கவனம். மூச்சு விடுறது வேகமா இருக்கட்டும். இழுக்கிறதுக்கு நீங்க முயற்சி பண்ண வேண்டாம். அதுவாக உள்ள போயிடும். வெரி குட். அருமையா பண்றீங்க. சூப்பர். ஓகே. தொடர்ந்து பண்ணலாம். இப்போ பொறுமையா, நிதானமா நேரா வந்துடுங்க. கண்ணு மூடியே இருக்கட்டும். அடுத்தது லெஃப்ட் சைடு. மெதுவா திரும்பிக்கலாம். பர்ஃபெக்டா இருக்கா பாருங்க. கால் எல் ஷேப்ல இருக்கா பாருங்க. ஷோல்டர் மட்டும் நல்லா திருப்பிக்கோங்க. தலையை திருப்பிக்கோங்க. கைய விரல்களை கூப்பி பக்கத்துல வச்சுக்கோங்க. இப்ப கை மேல போகட்டும். கீழே வரும்போது மூச்சை வேகமா விடுறோம். லெஃப்ட் சைடு. ரெடி, ஸ்டார்ட். நல்லா மூச்சை வேகமா வெளியே தள்ளுங்க. சளி சிந்துற மாதிரி. இப்போ உங்க கவனம் எதுல இருக்குன்னு பாருங்க. லெஃப்ட் சைடு நாசில்ல கவனம். நல்லா ஃபோர்ஸா வெளியே விடுங்க மூச்சை. உள்ள இருக்க கெட்ட நீர் எல்லாம் வெளியில வரட்டும். லெஃப்ட் சைடு. வெரி குட். நல்லா ஃபோர்ஸா பண்ணுங்க. அருமை. ஓகே. கண்ணு மூடியா இருக்கட்டும். இப்ப நார்மல் பொசிஷன் வந்துடுங்க. நேரா வந்துடுங்க. நேரா நில்லுங்க. ஓகே. ஸ்ட்ரைட்டா பாருங்க. இப்ப கண்ணு மூடியா இருக்கட்டும். முன் பக்கம் செய்யுங்க. இப்போ 2 நாசில்லையும் கவனம். ரெடி, ஸ்டார்ட். உங்க 2 நாசில்லையும் கவனம் இருக்கட்டும். கை மேல போகும்போது மூச்சு இழுக்க வேண்டாம். தானாக உள்ள போய்க்கும். கீழே வரும்போது நல்லா ஃபோர்ஸா மூச்சை வெளியே விடலாம். அருமையா பண்றீங்க. எல்லாரும் அற்புதமா பண்றீங்க. சூப்பர். ஸ்டாப். கண்ணு மூடியே இருக்கட்டும். அப்படியே நிப்பாட்டிடுங்க. இப்போ உங்க 2 நாசில்கள்ல கவனம். 2 மூக்கு துவாரங்கள்ல கவனம். மூச்சு எப்படி போய் வருதுன்னு கவனிக்கிறீங்க. இந்த கவனித்தல் தான் ரொம்ப முக்கியம். இப்ப நான் கொடுக்கிற இந்த எக்ஸ்டர்னல் பயிற்சி எல்லாமே உங்க இன்டர்னல் உள்ள போறதுக்கு உண்டான பயிற்சி. இந்த 10 நாள் பயிற்சி உங்க உள்ளுக்குள்ள நீங்க போறதுக்கு உண்டான பயிற்சி. அதனால இது பயிற்சி செய்யறது பெரிய விஷயம் இல்ல, கவனம் தான் ரொம்ப முக்கியம். 2 நாசில்கள்ல கவனம் செலுத்துங்க. மூச்சு எப்படி போய் வருது பாருங்க. மகிழ்ச்சியா கவனிங்க. மூக்க சிரிச்சுக்கிட்டே கவனிங்க. எங்கய்யா மகிழ்ச்சி வரமாட்டேங்குது, சிரிப்பு வரமாட்டேங்குதுங்க ஐயா. அதுக்கு ஒரு ஐடியா சொல்றேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க, ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்க திடீர்னு உங்க வீட்டுக்கு வந்து நிக்கிறாங்க முன்னாடி, உங்க வாசல்ல. நீங்க எப்படி அவங்களை சிரிச்சுக்கிட்டு வாங்க வாங்கன்னு கூப்பிடுவீங்க? ஆஹா, எவ்வளவு நாள் கழிச்சு வந்திருக்கீங்க, ஆஹா வாங்க 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 வாங்க. அப்படி ஒரு சிரிப்பு வரும் இல்லையா? அப்படி நினைச்சுக்கங்க. யாராவது வந்துட்டா மாதிரி நினைச்சுக்கோங்க பாருங்க, சிரிப்பு வந்துடும். ரொம்ப முக்கியங்க இது. சிரிக்கிறதும் மகிழ்ச்சியா இருக்கிறதும் ரொம்ப முக்கியம் பயிற்சி செய்யும் போது. ஓகே. 2 உள்ளங்கையும் உரசுங்க. சிரிச்சுக்கிட்டு மகிழ்ச்சியா உள்ளங்கையை பாருங்க. கண்ணை திறந்து கண்ணை ஊத்திட்டு. வெரி குட். அற்புதம். இப்போ நம்ம 2வது பயிற்சி பண்ணோம் இல்லையா? 1 2 1 2 அத பண்ணலாம். நீங்களா பண்ணுங்க பார்க்கலாம். 1 2 1 2 1 2 1 2. எவ்வளோ பிடிப்பு இருந்தாலும், எங்கேயாவது ஷார்ட் சர்க்யூட் இருந்தாலும் நல்லா ஃப்ரீ ஆயிடும். டான்ஸ் ஆடுற மாதிரி நினைச்சுக்கோங்க. ஜாலியா டான்ஸ் ஆடுற மாதிரி நினைச்சுக்கோங்க. லூஸா வச்சுக்கிட்டு பண்ணுங்க உடம்பு. கை லூஸா இருக்கட்டும், ஷோல்டர் லூஸா இருக்கட்டும், மார்பு முதுகெல்லாம் லூஸா இருக்கட்டும், இடுப்பு லூஸா இருக்கட்டும், தொடைகளை லூஸ் பண்ணுங்க, முழங்கால் லூஸ் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸா பண்ணுங்க. ஜாலியா பண்ணுங்க. நளினமா பண்ணுங்க. நடனம் மாதிரி பண்ணுங்க. சூப்பர். இப்ப பாருங்க, உடம்பு ஃப்ரீ ஆயிடும். ஒரு இறுக்கமே இருக்காது. வெரி குட்.
சூப்பர், போதும். இப்போ நம்ம அடுத்த பயிற்சி வரப்போறோம். உட்காந்துக்கலாம். இப்ப மணி 6:49. 6:49. இப்ப நம்ம ஒரு வேலை பண்ணிடலாம். 10 நிமிஷம் கேப். 10 நிமிஷம் கேப். எல்லாரும் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம பயிற்சியை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ சித்தாசனம் அப்படின்ற ஒரு ஆசனம். முடிஞ்சவங்க ட்ரை பண்ணுங்க. முடியாதவங்க உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அப்படி உட்காந்துக்கலாம். ஒரு சிலர் சோஃபா செட்ல தான் உட்கார முடியும், கட்டில தான் இருக்க முடியும், கீழேயே உட்கார முடியாத சூழ்நிலை இருக்கலாம். முடிஞ்சவங்க பண்ணுங்க, முடியாதவங்க பரவாயில்ல. ஆனா ட்ரை பண்ணுங்க. எல்லாருமே முயற்சி செஞ்சு பாருங்க. பாருங்க, இப்போ இந்த சித்தாசனம் அப்படின்றது நம்மளுடைய உடம்புக்கு நேர் பாதி வகுடு எடுத்துக்கிறோம். ரைட் லெக்கு அல்லது லெஃப்ட் லெக் எது வேணாலும். கட்டைக்கால் இருக்கு இல்லையா, இது இந்த நேர் நடு மையத்துக்கு வந்துடும். இப்படி வச்சுக்கணும். இதுல ஒரு குழி வரும். இப்படி பாத்தீங்கன்னா இந்த முட்டுக்கு நடுவுல ஒரு குழி வரும். இந்த குழியில இன்னொரு காலோட வெளிப்பக்கம் பாருங்க, இங்க ஒரு முழி இருக்கும், ஒரு மூட்டு மாதிரி இருக்கும். இந்த மூட்டை கொண்டு இந்த குழியில வைக்கணும். இது கொஞ்சம் சிரமமா இருக்கலாம் ஒரு சிலருக்கு, பழக்கம் இல்லாத. பழகிட்டீங்கன்னா வந்துடும். கஷ்டமா இருக்குன்னு விட்டுற வேண்டாம். கொஞ்சம் இருக்கட்டும், கஷ்டப்படாம எது கிடைக்கும்? நோ பெயின் நோ கெயின். எது கொஞ்சம் கஷ்டப்பட்டாதான் எதுவுமே கிடைக்கும். அதனால கஷ்டப்படுறதுக்கு கஷ்டப்படாதீங்க, கஷ்டப்படுறதுக்கு இஷ்டப்படுங்க. ஆஹா, நான் கஷ்டப்பட போறேன்னு இஷ்டமா உட்காருங்க. நல்லா வந்துடும், எல்லாமே சாதிச்சிடலாம். இப்படி வச்சுக்கிறோம். அடுத்தது கையை சின்முத்திரையில வச்சுக்கிறோம். சின்முத்திரைன்னா சாப்பாடு சூப்பரா இருக்குது அப்படின்னா எப்படி காமிப்போம்? சூப்பர்ப்பா அப்படின்றதுதான் சின்முத்திரை. இந்த கை ரிஸ்ட் இருக்கு பாருங்க, மணிக்கட்டு. இந்த ரிஸ்ட் முழங்கல்ல, 2 கை, உள்ளங்கை வானத்தை பார்த்தாங்க. ஓகேவா? சரி, இப்போ உங்க 2 முழங்கையும் பெண்ட் ஆயிருக்கா? முழங்கை அப்படியே நிமித்துங்க, நிமித்துங்க, நிமித்துங்க. இப்ப என்னாச்சு பாருங்க, முதுகு தானாவே முதுகு தண்டு நிமிந்து. இதுக்கு பேரு சித்தாசனம்னு பேரு. நீங்க வேற எந்த பயிற்சியும் பண்ண வேண்டாம். இந்த பாஸ்டர்ல கரெக்டா ஒரு 3 மணி நேரம் சுண்டு வரல் கூட அசையக்கூடாது. அப்படியே இருந்துட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில் நீங்க எதை நினைச்சாலும் நடக்கும். எதை நினைச்சாலும் நடக்கும். இது நடக்கணும்னா அப்படியே நடக்கும். அந்த அளவுக்கு ஒரு சக்தி கிடைக்கும். உடம்புல நோயே இருக்காது. வேற ஒண்ணுமே பண்ண வேண்டாம். இவ்வளவுதான். இப்படி உட்கார்ந்து கண்ணை மூடி இது பாருங்க, இந்த பாய்ச்சல் 3 மணி நேரத்துக்கு ஒரு சின்ன அசைவு கூட இருக்கக்கூடாது. பிச்சுக்குது, கொஞ்சம் சொரிஞ்சுக்கலாம். கழுத்து கொஞ்சம் வலிக்குது, கொஞ்சம் இந்த இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எந்த அசைவும் இருக்கக்கூடாது. ஒரு ஸ்டாச்சு மாதிரி இருக்கும். இப்படி 3 ஹவர்ஸ் நீங்க உட்காந்துட்டீங்கன்னா எல்லாமே சித்தியாகும். நினைச்சதெல்லாம் நடக்கும். அப்படி ஒரு சக்தி கிடைச்சிடும். ஆனா இப்படி உட்காந்துட முடியுமா? முடியாது. அதுக்குதான் இவ்வளவு பயிற்சி. எப்படிங்கிறோம், இப்படிங்கிறோம், மூச்சு விடுறோம், பறவை பயிற்சி, எலிபென்ட் பயிற்சி, எல்லாம் இதுக்காகத்தான். இப்படி உட்கார்றதுக்கு தான், சும்மா இருக்கிறதுக்கு தான் இவ்வளவு பயிற்சி பண்றோம். ஓகே, இதுதான் பாய்ச்சல். ஓகேங்களா? நீங்க ஓய்வா இருக்கும் போதெல்லாம் இப்படி 1 நிமிஷம், 2 நிமிஷம், 1/2 நிமிஷம், 1 மணி நேரம், 1/2 மணி நேரம், எப்படி உங்களுக்கு தோதுப்படுதோ அப்படிலாம் அப்படியே உட்கார்ந்து பாருங்க. முடியலன்னா அப்புறம் எந்திரிச்சுக்கோங்க. இப்படி அடிக்கடி பிராக்டிஸ் பண்ணுங்க. இதுக்கு பேர் சித்தாசனம். இதுல இப்ப உட்காந்தாச்சு. இப்படி முடியாதவங்க நார்மலா உட்காந்து. ஓகே, இப்ப 2 கையும் இப்படி வச்சிருந்தோம் இல்லையா? முழங்கைய கொஞ்சம் பெண்ட் பண்ணி வச்சுக்கோ. நீட்டியா வைக்க வேண்டாம், பெண்ட் பண்ணி வச்சுக்கோ. இப்ப ஹம்ச மந்திரம் நேத்து பிராக்டிஸ் பண்ணணும் இல்லையா? அதை ரிப்பீட் பண்றாங்க. ஹம்ச மந்திரம் ரெடியா? ஹம்னு சொல்லும்போது மூச்சை ஃபோர்ஸா வெளியே விடுறீங்க. சோன்னு சொல்லும்போது உள்ள எடுத்துக்கிறீங்க. கிளியர்? கண்ணை மூடிக்கிட்டு பண்ணணும், சிரிச்சுக்கிட்டே பண்ணணும், மகிழ்ச்சியா பண்ணணும். நல்லா சிரிங்க பார்க்கலாம். வெரி குட். மகிழ்ச்சியா இருங்க. அற்புதம். அம்சம். ரைட், ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஹம்
சோ ஹம் சோ ஹம் சோ ஹம் சோ ஹம் சோ ஹம் சோ ஹம் சோ ஹம் சோ ஹம் சோ ஹம் சோ ஹம் சோ ஹம் சோ ஹம் சோ ஹம் சோ ஹம் சோ ஹம் சோ ஹம் சோ ஹம் சோ ஹம் சோ ஹம் சோ ஹம் சோ ஹம் சோ ஹம் சோ ஹம் சோ ஹம் சோ ஹம். கண்கள் மூடியே இருக்கட்டும். இப்போ உங்க 2 மூக்கு துவாரங்கள்லயும் உங்க கவனம் இருக்கட்டும். உங்க 2 மூக்கு துவாரங்கள்லயும் உங்க கவனம். கண்ணு மூடியே இருக்கட்டும், கண்ணை திறக்க வேண்டாம். மூக்குலயே கவனம். இப்ப 2வது செட்டு. ரெடி, ஸ்டார்ட். ஹம் சோ 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 ஹம். ரிலாக்ஸ். கண்ணு மூடியே இருக்கட்டும். இப்போ உங்க லங்ஸ்ல கவனம் செலுத்துங்க. ஒவ்வொரு மூச்சு உள்ள போகும்போதும் வெளியில வரும்போதும் உங்க லங்ஸ் விரியும் சுருங்கும் இல்லையா? அதை கவனிக்கலாம். இப்ப 3வது செட்டு. அதுலயே ரெடி,
ஹம். சோ 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 ஹம். ரிலாக்ஸ். கண்ணு மூடியே இருக்கட்டும். உங்க மூச்சுல கவனம். அந்த மூச்சை எங்க கவனிக்கிறீங்கன்னா உங்களுடைய புருவ மத்தியில கவனிக்கிறீங்க. பொட்டு வைக்கிற இடத்துல இருந்து 1 இன்ச் உள்ளுக்குள்ள உங்க பிரீத்திங் சைக்கிளை கவனிக்கிறீங்க. புருவ மத்திக்கு 1 இன்ச் உள்ள கவனம். ரெண்டு கைகளையும் உள்ளங்கை உரசுங்க, கண்கள்ல ஒத்துங்க, உள்ளங்கை பார்த்து கண்ணை திறந்துக்கலாம். சிரிச்சுக்கிட்டே மகிழ்ச்சியா உள்ளங்கை பாருங்க. ஓகே. இப்போ 2வது பயிற்சி. சித்தாசனத்துல இருக்கிறோம். ஒரு கை சின்முத்திரையில வச்சு வச்சுக்கிறோம். ஓகேவா? இன்னொரு கையை உள்ளங்கையை அடி வைத்து வச்சு. இப்போ அதே மாதிரி அம்சம் வந்துடும். ரெடி? கண்ணை முடிக்கலாம். சிரிச்சுக்கிட்டே பண்ணணும், மகிழ்ச்சியா பண்ணணும். ரெடியா? நிமிர்ந்து உட்காந்துக்கங்க. முதுகு தண்டு நேரா இருக்கும். லேசா ஒரு அழுத்தம் கொடுத்துக்குங்க வயிற்றுல. ரொம்ப அழுத்தாதீங்க. உங்களுடைய ஆனஸ் மலதுவாரத்தை லேசா சுருக்கி பிடிச்சுக்கணும். ரொம்ப இருக்காதீங்க. இப்ப பயிற்சி பண்ணலாம். சிரிச்சுக்கிட்டே மகிழ்ச்சியா பண்ணலாம். கண்ணை முடிக்கலாம். ஹம். சோ ஹம். சோ ஹம். சோ ஹம். சோ ஹம். சோ ஹம். நான் ஹம் சொன்னதுக்கு அப்புறம் தான் மூச்சு விடணும். நான் சொல்றதுக்கு முன்னாடியே விட்டீங்கன்னாக்கா அந்த ரிதம் வராது. ஓகே? சோ ஹம். சோ ஹம். சோ
ஹம். சோ ஹம். சோ ஹம். சோ ஹம். சோ ஹம். சோ ஹம். சோ ஹம். சோ ஹம். ரிலாக்ஸ். 2 கையும் சின் முத்திரையில வச்சு தொட மேல வச்சுக்கோங்க கைகளை. உள்ளங்கை 2 வானத்தை பார்த்த மாதிரி இருக்கட்டும். இப்போ உங்களுடைய முழு கவனமும் உங்களுடைய தொப்புள் மையத்துல இருக்கட்டும். மணிப்பூரகம் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில கவனம். மூச்சு உள்ள போகும்போது அந்த பகுதி வயிற்று பகுதி லேசா விரியும். மூச்சு வெளியில வரும்போது எக்ஸேல் ஆகும்போது வயிறு லேசா சுருங்கும். அதை கவனிங்க. ஒவ்வொரு மூச்சுக்கும் வயிறு விரியறதையும் சுருங்குறதையும் கவனிக்கலாம். திரிகரண சுத்தியில 3 பகுதியா பிரிச்சிருக்கோம் இந்த உடம்ப. ஹார்ட் லங்ஸ் ஒரு பகுதி, ஜீரண உறுப்புகள் ஒரு பகுதி, அடிவயிறு ஒரு பகுதி. நீங்க தொப்புள் மையத்துல வைக்கும்போது உங்களுடைய ஜீரண உறுப்புகள் எல்லாம் நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும். உங்க பேங்க்ரியாஸ், கால் பிளாடர், லிவர், இரைப்பை, ஸ்மால் இன்டெஸ்டைன் இதெல்லாம் நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இப்ப 2வது செட். கைய தொப்புளுக்கு கொஞ்சம் கீழே வச்சுக்கோங்க. லேசா ஒரு அழுத்தம். ஆனஸை லேசா சுருக்கி பிடிச்சுக்கோங்க. நீங்க பயிற்சி பண்ணும்போது ஆனஸ் விட்டு விட்டு போயிடும். தொடர்ந்து பிடிக்க முடியாது. பழக்கத்தால அது வந்துடும். அதனால விட்டு போச்சுன்னா மறுபடியும் லேசா சுருக்கிக்கும். நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. நல்லா சிரிங்க. மகிழ்ச்சியா செய்யலாம். ரெடி. ஹம். சோ 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 ஹம். ரிலாக்ஸ். 2 கையும் சின்முத்திரையில வச்சு தொட மேல வச்சுக்கலாம். கண் மூடியே இருக்கட்டும். இப்போ தொப்புளுக்கு கீழே நம்மளுடைய பிறப்பு உறுப்புக்கு மேல சுவாதிஷ்டானம் என்கின்ற பகுதி, அதனுடைய உள்பகுதி. இப்போ உதாரணத்துக்கு இப்படி வச்சுக்கோங்க. உங்களுடைய லார்ஜ் இன்டெஸ்டைன், யூரின் பிளாடர், யுட்ரஸ் இந்த பகுதியெல்லாம் இருக்குல்ல, அந்த உறுப்புகள் மேல கவனம் வச்சுக்கோங்க. இப்ப மூச்சு உள்ள போகும்போது அது விரியும். அந்த இடத்துல ஒரு எனர்ஜி நிரம்பும். மூச்சு எக்ஸேல் ஆகும்போது வெளிவரும்போது அந்த இடத்துல ஒரு சுருக்கம் ஏற்படும். அந்த விரிந்து சுருங்குதுல ஒவ்வொரு மூச்சுக்கும் அந்த பகுதியில கவனிக்கலாம். மூச்சு உள்ள போகும்போது அந்த பகுதி விரியட்டும். மூச்சு வெளியில வரும்போது அந்த பகுதி சுருங்கும். அதை கவனிங்க. இப்போ அடுத்த பயிற்சி. கையில உரசி கண்கள்ல ஊத்தி உள்ளங்கை பார்த்து கண்ணை தண்ணு. வெரி குட். இப்ப 2 செட்டு தான் பண்ணிருக்கோம். பரவாயில்ல, இருக்கட்டும். 3 செட்டு பண்ணணும். நம்ம 2 தான் பண்ணிருக்கோம். பரவாயில்ல, அடுத்த பயிற்சி போயிடலாம். என்ன சில விஷயம் சொல்லி கொடுக்கணும் இல்லையா? அதனால ஓகே.
இப்போ கைகளை இப்படி வச்சுக்கிறோம். ஆதி முத்திரை. ஆதி முத்திரைன்னா புதுசா யாராவது வந்திருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிறதுக்காக மறுபடியும் காட்டுறேன். இந்த கட்டை விரல சிண்டு விரலோட கடைசி விரல வச்சு இப்படி முடிக்கிறோம். இதுக்கு பேரு ஆதி முத்திரைன்னு பேரு. ரெண்டு கையும் அந்த மாதிரி வச்சு இப்படி வச்சுக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், அதே மாதிரி ஹம்ச மந்திரம் தான். கையை மேல இப்படி மூச்சு எடுத்துக்கிட்டே இப்படி தூக்குறோம். ஹம்னு சொல்லும் போது நீங்க மூச்சு வெளியே விடணும். சோ ஹம். நீங்க மந்திரம் சொல்லிடக்கூடாது, நீங்க மூச்சு மட்டும்தான் இழுத்து விடணும். நீங்க சோ ஹம் நீங்க மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா போச்சு. மந்திரம் வந்து ரிதத்துக்காக, சுதி பாக்ஸ் மாதிரி மந்திரம் சொல்லக்கூடாது. அந்த மந்திர ரிதத்துக்கு நீங்க மூச்சு இழுத்து விடணும். சரிங்களா? ரைட். கை எப்படி வச்சுக்கலாம்? ரெடி? சோ ஹம். வெரி குட். சோ ஹம். சோ ஹம். இன்ஹேல், எக்ஸேல். இன்ஹேல், எக்ஸேல். சோ ஹம். சோ ஹம். கண்ணை முடிக்கோங்க. சோ ஹம். சிரிச்சுக்கிட்டே பண்ணுங்க. சோ ஹம். மகிழ்ச்சியா பண்ணுங்க. சோ ஹம். சோ ஹம். சோ ஹம். சோ ஹம். சோ ஹம். சோ ஹம். ரிலாக்ஸ். கண்ணு மூடியே இருக்கட்டும். ரெண்டு கையும் சின்முத்திரையில வச்சு தொடையில வச்சுக்கோங்க. இப்போ ஒவ்வொரு மூச்சு உள்ள போகும்போதும் உங்க லங்ஸ் விரியறதும் மார்பு விரியறதும், மூச்சு வெளியில வரும்போது எக்ஸேல் ஆகும்போது மார்பு சுருங்கறதையும் கவனிங்க. மூச்சு உள்ள போகும்போதும் வெளியில வரும்போதும் உங்க நெஞ்சு முழுவதும் உள்ளுக்குள்ள ஹார்ட், லங்ஸ் எல்லாம் நல்லா விரியறதையும் சுருங்கறதையும் கவனிக்கிறீங்க. உங்க முழு கவனமும் உங்க லங்ஸ்ல, உங்க ஹார்ட்ல இருக்கணும். நல்லா சிரிச்சுக்கிட்டே மகிழ்ச்சியா கவனிக்கலாம். ஒவ்வொரு மூச்சு உள்ள போகும்போதும் மகிழ்ச்சி நிரம்பட்டும். ஒவ்வொரு மூச்சு வெளியில வரும்போதும் அங்கு தேவையில்லாத விஷயங்கள் வெளியில போயிடட்டும். ஒவ்வொரு மூச்சுக்கும் மகிழ்ச்சி நிரம்பட்டும். நல்லா சிரிங்க பார்க்கலாம். நல்ல மகிழ்ச்சியோட இருக்கணும். இப்ப இரண்டாவது செட். கைகளை ஆதி முத்திரை வச்சு ஷோல்டர் கிட்ட வச்சுக்கலாம். இதுல பாருங்க, ஒரு சிலர் செய்யும்போது கீழே வரைக்கும் போயிடுறீங்க. கீழே போகக்கூடாது. கை ஷோல்டரோட நின்னுக்கணும். வெரி குட். ரெடி? சோ ஹம். 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 ரிலாக்ஸ். கையை சின்முத்திரையில வச்சு தொடையில வச்சுக்கலாம். உங்க லங்ஸ்ல, ஹார்ட்ல எனர்ஜி நிறைஞ்சி சுருங்கிறத கவனிக்கணும். ஒவ்வொரு மூச்சும் கவனமா கவனிங்க. ஒவ்வொரு மூச்சுக்கும் நெஞ்சு விரியறதையும் சுருங்கிறதையும் கவனிங்க. வயிற்றுல எனர்ஜி நிரம்பிச்சு, அப்புறம் அடி வயிற்றுல நிரம்பிச்சு, இப்ப ஹார்ட், லங்ஸ், மார்பிள் 3 பகுதியும் நாம இப்ப சுத்திகரிச்சிருக்கிறோம். அதுக்கு எனர்ஜி கொடுத்துட்டோம். மூச்சை வெளியில அடிக்கும் போது சுத்தமாயிடும். மூச்சு உள்ள போகும்போது எனர்ஜி நிரம்பிடும். ஒரு பாட்டிலுக்குள்ள தண்ணியை ஊத்துறோம், அலசுறோம், வெளியே ஊத்துறோம்.
மறுபடியும் தண்ணி ஊத்துறோம், அலசுறோம், வெளியே ஊத்துறோம். அந்த மாதிரி சுத்தம் பண்ணிட்டு இருக்கோம். திரிகரண சுத்தி. இப்ப 2 உள்ளங்கையும் உரசுங்க, கற்கள்ல ஊத்துங்க, உள்ளங்கை பார்த்து கண்ணை திறங்க.